காலைதோறும் புதியவை. கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள். ஏப்ரல் 23. தூர இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14. கண்கள் இரண்டும் தெரியாத ஒரு வயதானவரை பற்றிய ஒரு கதை உண்டு. இரவில் எங்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் ஒருவன் அவரை பார்த்து, இது இரவா பகலா என்று உனக்கு தெரியாது, பின் எதற்காக இந்த விளக்கை எடுத்து செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு தழுதழு குரலுடன், அதுவா, மற்றவர்கள் என் மீது யாரும் மோதிவிடாமல் இருக்கத்தான் இதனை தூக்கி செல்கிறேன் என்று கூறினான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் சத்தியமாகிய விளக்கை எடுத்து செல்லுங்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருங்கள் என்பதுதான் இதன் பொருள். ஒரு கிராமத்தில் சில கிறிஸ்தவ ஊழியர்கள் இயேசுவை குறித்து பேசி வந்தார்கள். அவருடைய அன்பான வார்த்தைகள், அவரது இரக்கமுள்ள செயல்கள், செய்த அற்புதங்கள் இவைகளை குறித்தே பேசினர். இதனை கேட்ட ஒரு வயதான ஏழை மனிதர், ஆம், அவரை நான் அறிவேன், இங்குதான் அவர் வாழ்ந்தார் என்று கூறினார். பின்பு அவர் அந்த கிறிஸ்தவ ஊழியர்களை அழைத்து கொண்டு அந்த கிராமத்தின் கடைசி பகுதியிலுள்ள ஒரு கல்லறையை காட்டி, இவர் எங்கள் கிராமத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். எங்களையெல்லாம் அவர் நேசித்ததை எங்களால் ஒரு காலம் மறக்கவே முடியாது. நீங்கள் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடிந்தது. அவர்தான் இயேசுவாக இருந்திருக்க முடியும் என்றார். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:17. கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். அதேபோல் வாழ்ந்து காட்டினார். அநேக சந்ததிகள் இந்த நசரேயனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் கிறிஸ்து நம்மில் வாழ்வதையும் ஜீவிப்பதையும் காண விரும்புகின்றனர். பவுல் கூறுகிறார், கலாத்திய திருச்சபையின் நிருபத்தில், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து காட்டினார் பவுல். எனவேதான் அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 11:1. நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து காட்டலாம். ஜெபம். பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவானவரை உலகத்திற்கு எடுத்து காட்ட எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன்.